வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டை எப்படி நம்ம வந்துட்டு ஃபாஸ்ட்டாக அலைன்மெண்ட் பண்ணுறது ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எனக்கு வந்து கிளியராக எனக்கு வந்து இருக்கும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 11 பேஜஸ் தான் எனக்கு வந்து இருக்குது. இப்போ நான் இது வந்து ஃபுல் டாக்குமெண்ட்டுமே நான் வந்துட்டு ஒரே மாதிரியான நான் வந்துட்டு ஃபாண்ட்டில் இருந்துட்டு அலைன்மெண்ட் எல்லாமே நான் வந்து சேமாக பண்ணணும். அப்படிங்கும்போது ஃபஸ்ட் நான் வந்து லேஅவுட் நான் வந்து வந்துக்கிறேன். ஸோ என்ன பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுக்கணுமோ அந்த பேப்பர் சைஸ் நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து செட் பண்ணிக்கிறோம். ஸோ A4 மார்ஜின்ஸ் எவ்வளோ செட் பண்ணணுமோ அதை நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஹோம்க்கு நம்ம வந்துட்டு ஃபாண்ட் வந்துட்டு என்ன ஃபாண்ட் எனக்கு வந்து வேணுமோ அப்படிங்கும்போது Ctrl+A நான் வந்து கொடுக்கும்போது ஃபுல் டாக்குமெண்ட் எனக்கு வந்து செலக்ட் ஆகும். இதில் வந்துட்டு ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் நான் வந்து செட் பண்ணணுமோ ஸோ அந்த ஃபாண்ட். ஸோ நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிற ஃபாண்ட். சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அலைன்மெண்ட் அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டில் நான் வந்து வச்சுக்கிறேன். லைன் ஸ்பேசிங் அப்படிங்கும்போது 1.5 நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நான் வந்து செட் பண்ணும்போது 11 பேஜ் இருந்தது நமக்கு வந்துட்டு எக்ஸ்டன் ஆகிருக்கும். ஸோ இன்சர்ட்டில் வந்துட்டு பேஜ் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். மொத்தம் எனக்கு வந்து 17 பேஜஸ் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து லைன் பை லைனாக நம்ம வந்துட்டு ஹெட்டிங் நம்ம வந்து செட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ஹெட்டிங் அப்படிங்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸ் வந்து 16 நான் வந்து வச்சுக்கிறேன். ப்ளஸ் வந்து போல்டு. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் இந்த அண்டர்லைனையும் ப்ளூ கலர்ஸ் நான் வந்து கலர்ஸ் வந்து மாற்றுறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் கொடுக்கும்போது கலர்ஸ் வந்துட்டு பிளாக் மாறிடும். Ctrl+U கொடுக்கும்போது ஃபுல்லாக அண்டர்லைன் வரும். அகைன் திரும்ப Ctrl+U கொடுக்கும்போது ஸோ அந்த அண்டர்லைன் எல்லாமே நமக்கு வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ இந்த இடத்துட்ட ஹெட்டிங் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 16 ப்ளஸ் வந்து போல்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்டர்லைன் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ Ctrl+U கொடுத்துட்டு இந்த ஹெட்டரை நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற செட் பண்ணியிருக்க இந்த ஸ்டைலை நான் வந்து காப்பி பண்ணணும். அப்படிங்கும்போது Ctrl+Shift+C அதாவது ஃபார்மேட் பெயிண்டர்ன்றதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். பேராகிராஃபுடைய ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி வரணும் அப்படிங்கிறதாக ஒரு டேப் தள்ளிக்கிறேன். இப்போ நான் அடுத்த டேப் வரணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு ஏரோவாக கொடுத்து அடுத்த டேப்புக்கு வந்து வர தேவையில்லை. இப்போ ஜஸ்ட் நான் வந்துட்டு கீபோர்டில் டேப் கொடுத்து உள்ளே தள்ளி வச்சுக்கிறேன். நான் அடுத்த பேராகிராஃப் வரணும் அப்படிங்கும்போது கீபோர்டில் கண்ட்ரோல் கீ நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஏரோ நான் வந்து கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கர்சர் அடுத்த பேராகிராஃப்க்கு வந்து ஜம்ப் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து கொடுத்து ஃபாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு இதை வந்து செட் பண்ணிக்க முடியும். இது அடுத்த ஹெட்டிங் அப்படிங்கும்போது நம்ம அந்த ஹெட்டிங் நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு செட் பண்ண அந்த ஹெட்டிங் வந்து ஃபார்மேட் பெயிண்டரில் நான் வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்டைலை நான் அப்படியே இங்கே வந்து பேஸ்ட் பண்ண அப்படிங்கும்போது Ctrl+Shift+V அப்படின்னு நான் வந்து கொடுக்கும்போது அந்த ஹெட்டிங்க்கு நான் என்ன ஸ்டைல்ஸ் நான் வந்து வச்சுருக்கனோ அதே போல் இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த இது வந்து சென்டரில் வரும்போது Ctrl+E அதோடைய டெக்ஸ்ட்டு சென்டரில் வரணும் அப்படிங்கிறத Ctrl+E கொடுத்துக்கிறேன். ஸோ டேப் கொடுத்து உள்ளே நான் வந்து தள்ளி வச்சுக்கிறேன். இது வந்துட்டு ஹெட்டிங் அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு Ctrl+Shift+V கொடுத்துட்டு ஃபார்மேட் பெயிண்டர்ஸ் நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்க முடியும். இது சப் ஹெட்டிங் அப்படிங்கும்போது 2 சப் ஹெட்டிங் இருக்குது. ஸோ ஒரு இது நான் வந்து Ctrl+B நான் வந்து கொடுத்து ஒரு பாயிண்ட்ஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு ஹெட்டிங் இருக்குது அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு Ctrl+B மட்டும் கொடுத்து போல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ படத்தை வந்து Ctrl+C கொடுத்து சென்டரில் நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அதோடைய டெக்ஸ்ட்டு சென்டர். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி டவுன் ஏரோ நம்ம வந்து கொடுக்கும்போது அடுத்த பேராகிராஃப் எனக்கு வந்து வரும். ஸோ அதை நான் வந்துட்டு கொடுத்துக்க முடியும். இது வந்து ஹெட்டர் அப்படிங்கும்போது செலக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபார்மேட் பெயிண்டர்ஸ் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது போல் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணலாம். அதே போல் நேவிகேஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது சம்திங் ஏதாவது வேர்ட் நம்ம வந்துட்டு போல்ட் ஆக்கணும், இட்டாலிக் ஆக்கணும், ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து கர்சர் நான் வந்து இருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து போல்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது கர்சர் இந்த இடத்துல இருக்கும்போது அப் ஏரோ நான் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக இங்கே வந்துட்டு லாஸ்ட்டுக்கு வரும்போது எண்டுக்கு நான் வந்து கொடுக்குறேன். அடுத்தது Ctrl ப்ரெஸ் பண்ணி நான் வந்துட்டு லெஃப்ட் ஏரோ நான் வந்து கொடுக்கும்போது கர்சர் வந்துட்டு ஒவ்வொரு வேர்டாக நான் இப்போ வந்து ஜம்ப் ஆகும். Ctrl+Shift நான் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுறேன்.
அந்த வேர்டு மட்டும் எனக்கு வந்து செலக்ட் ஆகும். ஸோ அப்படியே நான் வந்து கண்ட்ரோல் பி நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஷார்ட்கட் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீபோர்டில் இந்த கர்சர் நான் வந்து வச்சுருக்கேன். ஹோம் கீ நான் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது கர்சர் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டுடைய ஃபஸ்ட்டுக்கு அந்த லைனுடைய ஃபஸ்ட்டுக்கு எனக்கு வந்து வரும். எண்டு கொடுக்கும்போது லைனுடைய லாஸ்ட்டுக்கு வரும். இதே இதில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஹோம் கொடுக்கும்போது டாக்குமெண்ட்டுடைய ஃபஸ்ட்டுக்கும், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எண்டு நான் வந்து கொடுக்கும்போது இந்த டாக்குமெண்ட்டுடைய கடைசியும் எனக்கு வந்துட்டு கர்சர் வந்து ஜம்ப் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இது போல் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.